நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம், திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நாங்கள் சத்திய வேதத்திலே வாசிக்கிறோமே கர்த்தாவே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். பிழைப்புக்கேற்ற வார்த்தைகளை இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு அனுப்பி அருள வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு நீர் பேசும். இந்த வார்த்தையினாலே எங்களுடைய மனது மறுரூபமாகட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த கால வேளையிலே இருப்பீர் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உடைய சொந்த இரட்சகராக, உடைய ஆண்டவராக, உடைய தேவனாக உடைய உள்ளத்திலே இல்லத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்க, கெட்டு போன உங்களுடைய வாழ்க்கை, கெட்டு போன உங்களுடைய பிசினஸ், கெட்டு போன உங்களுடைய வியாபாரம், கெட்டு போன உங்களுடைய எல்லாமே அது நல்ல நிலைமைக்கு வரும். எப்பொழுது இந்த இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது. இயேசு பாருங்க, தலைவிதியை மாற்றுகிறார், வியாதியை நீக்குகிறார், சாபங்களை நீக்குகிறார், சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார், வியாதியிலிருந்து சுகமாக்குகிறார். எனவேதான் பாருங்க, ஒரு மனுஷனோ அல்லது ஒரு மனுஷியோ இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது என்பது அவ்வளவு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய சுகத்துக்காக, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக, உங்களுடைய குடும்ப சமாதானத்துக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, கடந்த பல வாரங்களாக God is our Father, தேவன் நம்முடைய தகப்பன் என்ற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, இப்பொழுது இதில் நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த உலகத்திலே ஏராளம் தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள். தகப்பன்மார்களாலே இந்த உலகம் நிறைந்திருக்கிறது. ஆனால் எல்லா தகப்பன்மார்களும் எல்லாரையும் போல இல்ல. ஒரு தகப்பன் இன்னொரு தகப்பனை போல இல்ல, அந்த தகப்பன் இன்னொரு தகப்பனை போல இல்ல. தகப்பன் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் இந்த பரலோக தகப்பன் பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர் என்பதைத்தான் இந்த சத்திய வேதத்திலிருந்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த சத்திய வேதம் என்பது இது கிறிஸ்தவ மத புஸ்தகம் கிடையாது, இது கிறிஸ்தவருடைய பக்தி புஸ்தகம் கிடையாது. இது பரலோக தகப்பனை நமக்கு படம் பிடித்து காண்பிக்கிற ஒரு புஸ்தகம் என்பதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மதத்துக்கும் ஒரு புஸ்தகம் இருக்குதுங்க, கிறிஸ்தவங்களுக்கு ஒரு புஸ்தகம் இருக்குதுங்க, அதாங்க பைபிள். அப்படி இல்லை. இந்த பைபிள் கிறிஸ்தவங்களுடைய மத புஸ்தகம் கிடையாது. இது பரலோக தகப்பனை, அந்த மெய்யான தேவனை, அந்த அன்பின் தகப்பனை நமக்கு தெளிவாய் படம் பிடித்து காண்பிக்கிற ஒரு கண்ணாடி என்பதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த கண்ணாடியிலே தான் இந்த பரலோக தகப்பன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணங்கள் எப்படிப்பட்ட குணங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் இந்த சத்தியத்தை நாம் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். திருப்பிக் கொள்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம், எபேசியர் 1:17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரள வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபையின் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எபேசிய சபை விசுவாசிகளுக்கு ஏராளம் தேவைகள் இருந்தது. சுகம் தேவைப்பட்டது, பணம் தேவைப்பட்டது, வீடு தேவைப்பட்டது, இன்னும் ஏராளம் தேவைகள் அந்த சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு தேவைப்பட்டது. ஆனால் அதற்காகவெல்லாம் அவர் ஜெபிக்கவில்லை. அதற்காக ஜெபிக்க கூடாது என்ற அர்த்தம் கிடையாது. ஆனால் எதற்காக இவர் முக்கியமாக ஜெபிக்கிறார் என்பதை இங்கே நாம்
கவனிக்க வேண்டும். சரி, இவர் என்ன ஜெபிக்கிறார்? அந்த பாஸ்டர் அந்த சபை விசுவாசிகளுக்கு என்ன ஜெபிக்கிறார்? என்ன ஜெபிக்கிறார் என்றால், ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்கிற ஆவியை சபை விசுவாசிகளுக்கு தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறார். சரி, எதற்காக இந்த ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்கிற ஆவியை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறார் என்றால், அப்பாவை அறிந்து கொள்வதற்கு, இந்த பரலோக தந்தையை, பரலோக பிதாவை, பரலோக தகப்பனை அறிந்து கொள்வதற்காக தான் இவர் இவ்வாறு ஜெபிக்கிறார். சரி, ஏன் இந்த பரலோக தகப்பனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அப்பாவை, இந்த பரலோக தகப்பனை அறிகிற அறிவுக்குள்ளேதான் நம்முடைய வாழ்வே அடங்கி இருக்கிறது, வெற்றி அடங்கி இருக்கிறது, நம்முடைய எதிர்காலம் அடங்கி இருக்கிறது, நம்முடைய சுகம், நம்முடைய செழிப்பு, நம்முடைய சமாதானம், நம்முடைய பாதுகாவல் எல்லாமே இந்த பரலோக தகப்பனை அறிகிற அறிவுக்குள்ளே தான் இருக்கிறது. எனவேதான் இந்த பரலோக தகப்பனை அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்கிற ஆவியை தந்தருளும்படியாய் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். எனவேதான் பாருங்க, ஒவ்வொரு நாளும் அப்பாவை அறிகிற அறிவுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்கிறோமோ ஜெபிக்கலையோ, இதற்காக அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், அடிக்கடி ஜெபிக்க வேண்டும். பரலோக தகப்பனே, உம்மை அறிந்து கொள்ள என்னுடைய மனதை பிரகாசமாக்கும், என்னுடைய மனதை திறந்தருளும், உம்மை புரிந்து கொள்ள, உம்மை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும், நீர் இன்னார் என்பதை எனக்கு வெளிப்படுத்துங்கர்த்தாவே என்று அடிக்கடி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், தேவனை குறித்த வெளிப்பாடு எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். எத்தனை பேர் வாழ விரும்புறீங்க? நீங்க வாழணும்னா இந்த பரலோக தகப்பனை எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்? வாழ்ந்து சுகமாய் இருக்க முடியும். எனவே தான் அந்த சாயங்கால ஆராதனையில யோபுவின் பொய்யான குற்றச்சாட்டுகளை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல பாருங்க, தகப்பனை குறித்து அதிகமாய் நாம் பார்க்கிறோம். தகப்பன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தகப்பனை அறிந்து கொள்ள நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை அது செழிப்புள்ள வாழ்க்கையாக, சுகமுள்ள வாழ்க்கையாக, ஆரோக்கியம் உள்ள வாழ்க்கையாக, வெற்றி உள்ள வாழ்க்கையாக, அது ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கிறது. எனவேதான் இந்த தகப்பனை நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு நாளும் இதற்காக ஜெபியுங்கள். எத்தனை பேருக்காக ஜெபிக்கிறீங்க? ஆமென். ஓகே, அது மட்டும் இல்ல, இப்பொழுது நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பனாக இருக்கிறார் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் இதுவரைக்கும் 12 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு 13வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 13வது காரியம் என்னவென்றால், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தகப்பன். நம்முடைய தகப்பன் யார்? ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தகப்பன். கவனிங்க, நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு காதுகளை அடைத்துக் கொள்ளுகிற தேவன் அல்ல, நம்முடைய ஜெபத்துக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, அதற்கு பதில் கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் 11:42. நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு காதுகளை அடைத்துக் கொள்ளுகிற தேவன் அல்ல, நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு காதுகளை திறக்கிற தேவன், செவி கொடுக்கிற தேவன். கவனிங்க, நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, அதற்கு பதில் கொடுக்கிற தேவனாக அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். வாசிப்போம் 42ஆம் வசனத்தை. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். போதும். நீ எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை நோக்கி அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறபடியால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று பாருங்க. 41ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், 42ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். எவ்வளவு நேரம் செவி கொடுக்கிறீர்? எவ்வளவு நேரம் செவி கொடுக்கிறபடியால்? எப்பொழுதும் செவி கொடுக்கிறபடியால்.
24 மணி நேரமும் செவி கொடுக்கிறபடியால், பகலும் இரவும் செவி கொடுக்கிறபடியால், காலையும் மாலையும் செவி கொடுக்கிறபடியால், ஜனவரியும் டிசம்பரும் செவி கொடுக்கிறபடியால், எனவே நம்முடைய தேவன் இன்னார் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் யார்? அவர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறவர். எல்லாம் சொல்லுவோம், என்னுடைய தேவன் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறவர். என்னுடைய தேவன் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறவர். எப்பொழுதுனா எப்பொழுதும் தான். ஒரு நேரம் செவி கொடுப்பாருங்க, ஒரு நேரம் செவி கொடுக்க மாட்டாருங்க, கிடையாது. எப்பொழுதும் அவர் என்ன செய்கிறார்? செவி கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் 24 மணி நேரமும் செவி கொடுத்ததை போல பாருங்க, நமக்கும் அவர் 24 மணி நேரமும் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த வெளிச்சம் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். இல்லங்க, இயேசுடைய ஜெபத்துக்கு பதில் வருங்க, நான் சாதாரண ஒரு ஆளு தானே, என்னுடைய ஜெபத்துக்கு பதில் வருமா? இல்ல இல்ல இல்ல. இயேசுவின் ஜெபத்துக்கு 24 மணி நேரம் பதில் வந்திருக்கும் என்று சொன்னால், இயேசுவின் ஜெபத்தை கர்த்தர் பிதாவாகிய தேவன் எப்பொழுது கேட்டிருப்பார் என்று சொன்னால், நம்முடைய ஜெபத்தையும் அவர் எப்பொழுது என்ன செய்கிறார்? கேட்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எப்பொழுதும் என்னுடைய ஜெபத்தை என்ன செய்கிறார்? கேட்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஜெபம் ஜெபம் சொல்றாங்க இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துல. ஜெபிக்க சொன்னதே யாருன்னா அவர்தான். ஜெபிக்க சொன்னதே அவர்தான், கேட்க சொன்னதே அவர்தான். இதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். ஜெபம் 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 சொல்றாங்க. ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த ஜெபத்தை ஆரம்பிச்சு வச்சது யாருதான்? கர்த்தர் தான். நம்ம எல்லாரும் கமிட்டி போட்டு ஜெபம் ஜெபம் என்கிற ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளால ஆரம்பிக்கல. ஜெபத்தை ஆரம்பிச்சதே அவர்தான். தெளிவாய் சொன்னால், ஜெபிக்க சொன்னதே அவர்தான், கேட்க சொன்னதே அவர்தான். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஜெபிக்க சொல்லிட்டு அவர் கேட்காம இருப்பாரா? ஜெபிக்க சொல்லிட்டு அவர் பதில் தராம இருப்பாரா? இதான் பாருங்க தேவனை குறித்த வெளிப்பாடு, தேவனை குறித்த அறிவு. ஜெபிக்க சொன்னது அவர்தான், பதில் தரேன்னு சொன்னதும் அவர்தான். எனவே நான் கேட்க போறேன், அவர் பதில் தர போறாரு. ஆமென். பாருங்க, இந்த இடத்துக்கு நீங்கள் வர வேண்டும். நான் ஜெபிக்க போறேன், அவர் பதில் தர போகிறார். வாசிப்போம். மத்தேயு 7:7 8. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிற எவனும் கண்டடைகிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும். இங்கே கர்த்தர் சொல்றார் பாருங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஜெபத்துல நீங்க கேளுங்க, நான் என்ன செய்றேன்? கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் தட்டுங்கள், நான் திறக்கிறேன். நீங்கள் தேடுங்கள், அப்பொழுது என்ன செய்வீர்கள்? கண்டடைவீர்கள் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த 8ஆம் வசனத்துல, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். எல்லாம் சொல்லுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நான் கேட்ட தருவார கர்த்தர்? உங்களை பத்தி தான் கர்த்தருங்க சொல்றாரு. உங்களை பத்தி தாங்க கர்த்தருங்க சொல்றாரு. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறாள். நீங்க ஒருவேளை கருப்பா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், நெட்டையா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம், நீங்க கிராமத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம், பட்டணத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம், நீங்க படிச்சவங்களா இருக்கலாம், படிக்காம வந்தவங்களா இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறாள். எனவே கேட்க வேண்டிய வேலை உங்க வேலை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சிலர் கேட்கவே மாட்டாங்க எதுவுமே. கேளுங்கன்னு சொல்றாரு கர்த்தர். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். எனவே இங்கே நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், ஜெபிக்க சொன்னதே கர்த்தர் தான், கேட்க சொன்னதே கர்த்தர் தான், தட்ட சொன்னதே கர்த்தர் தான். ஆகவே கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறார் என்றால், நீ என்னிடத்திலே கேள், நான் உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே நம்முடைய தேவன் யார் என்றால், நம்முடைய தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். கர்த்தர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். பதில் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? அதை முதல்ல விசுவாசிக்கணும்.
எங்க பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணி தான் பாக்குறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அவிசுவாசமா பேசாதீங்க. நீங்கள் ஜெபித்த அந்த நேரத்திலேயே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஒருவேளை அந்த பதில் உங்க கண் முன்னால பாக்குறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகலாம், ஆனா நீங்க ஜெபிச்ச அப்பொழுதே கர்த்தர் செஞ்சார், பதில கொடுத்துட்டாரு. எத்தனை விளங்குது? பதில கொடுத்துட்டாருங்க. இப்ப உங்க கண்ணால பாக்குற அளவுக்கு அது வரும், அது வரைக்கும் தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை விளங்கிடுச்சு? நெல்லை கொண்டு போய் நட்டாச்சு, இப்ப அது வெளியே எட்டி பாக்குறதுக்கு 2 நாள் 3 நாள் நட்டின பிறகு என்ன வெளியே வர மாட்டேங்குன்னு சொல்லி குச்சி வச்சு நோண்டி நோண்டி பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. நோண்டி நோண்டி பார்த்தா அப்புறம் முளைக்காம போயிடும். வெளியே வரும், வெளியே வர வரைக்கும் தண்ணி என்ன செய்யணும்? ஊத்தணும், உரத்தனை செய்யணும், போடணும். நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்க, பதில் வந்துருச்சு, பாக்குற லெவலுக்கு வரும், பாக்குற லெவலுக்கு வர்ற வரைக்கும் தோத்திரம் என்கிற தண்ணீரை ஊத்துங்க. எத்தனை விளங்கிருச்சு? முறுமுறுப்பு என்கிற சுடுதண்ணி ஊத்திடாதீங்க. முறுமுறுப்பு என்கிற சுடுதண்ணியை ஊத்திடாதீங்க, வெந்து போயிடும். சிலர் பாருங்க எந்த நேரம் முறுமுறுத்துட்டே இருப்பாங்க. என்ன அந்த ஆண்டவர் அவர் பாட்டுக்கு அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறார், நான் இங்க பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கிடக்கிறேன், இந்த மாதிரி அழுதுகிட்டு கிடக்கிறேன், என்ன ஆண்டவரை கொஞ்சம் கூட கண்ணோக்கி பார்க்க மாட்டேங்கிறீர்கள் சொல்லி பாருங்க. இவங்க புலம்பி வேண்டாதெல்லாம் பேசி வர வேண்டிய பதிலை இவங்களே தடுத்து நிப்பாட்டிடுவாங்க. வர வேண்டிய பதில இவங்களே தடுத்து நிறுத்திடுவாங்க. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் உங்களுடைய வாயில என்ன செய்யக்கூடாது? முறுமுறுப்பு வரக்கூடாது, புலம்பல் வரக்கூடாது. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நான் ஜெபித்த பொழுதே என்னுடைய ஜெபத்துக்கு நீர் செவி கொடுத்து விட்டி, பதில் கொடுத்து விட்டி, அந்த பதிலை என்னுடைய காண்கிற லெவலுக்கு நீர் கொண்டு வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவர் சொல்லி பாருங்க. திரும்ப 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 ஸ்தோத்திரங்களை சொல்லும் பொழுது, நன்றியை செலுத்தும் பொழுது நான் சொல்லுகிறேன், நீங்க பார்க்கிற லெவல் அது வந்துடும். இப்படிதான் நாங்கள் செய்யறோம், அதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். எனவே சூழ்நிலையை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா முறுமுறுப்பு வாயில வருது. யாருக்குனாலும் சரி அப்படிதான். ஏன்னா மனுஷனா இருக்கிறாங்க எல்லாருமே. சூழ்நிலையை பார்க்கும்போது, ஒண்ணு நடக்காத போது அப்படியே ஒரு மாதிரியா போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வாய் எங்கதான் போக போகுது? எங்கதான் போகுது? முறுமுறுப்புக்கு தான் போகுது, புலம்பலுக்கு தான் போகுது. பாருங்க, இப்ப நாம தான் கவனித்து தேவனுக்கு நேராக, அவருடைய கல்வாரிக்கு நேராக, அவருடைய சிலுவைக்கு நேராக, அவருடைய வார்த்தைக்கு நேராக, அவருடைய நாமத்துக்கு நேராக நம்முடைய நாவை நாம் திருப்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எத்தனை விளங்குகிறது? பாருங்க, சமுத்திரத்தை கப்பல் போகுது, பெரிய கப்பல், ஏராளம் புயல் அடிக்குது, ஏராளம் காற்று வீசுது, பனி மூட்டங்க நிறைஞ்சிருக்குது. இப்ப கப்பலை எந்த திசையில ஓட்டிட்டு போகணும்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்குது. ஆனால் அந்த மாலுமி தன்னுடைய கண்ணுக்கு முன்னால ஒரு பெரிய மேப்பை வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய மேப்பை வச்சிருக்கிறாரு. இந்த மேப்பை பார்த்து அவரு ஸ்டேரிங்க திருப்பினா போதும், கரெக்டா எந்த துறைமுகத்துக்கு போகணுமோ அந்த துறைமுகத்துக்கு நேரம் கப்பல் போய் என்ன செஞ்சிடும்? சேர்ந்துரும். அது சென்னை துறைமுகமா இருக்கட்டும், அது தூத்துக்குடி துறைமுகமா இருக்கட்டும், அது பாம்பே துறைமுகமா இருக்கட்டும், எந்த துறைமுகமா இருக்கட்டும், அது கரெக்டா போயிடும். மேப்பை பார்த்து திருப்பினா கரெக்டா என்ன செஞ்சிடும்? போயிடும். மேப்பை பார்க்காம மேகத்தையும் சூழ்நிலையும் புயலையும் பார்த்தா கப்பல் என்ன செய்யாது? போய் சேராது. வாழ்க்கைங்கிற கப்பலை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்க பிரச்சனையவே பார்த்து புலம்புனீங்கன்னா நான் சொல்றேன், உங்க கப்பல் என்னைக்குமே போய் சேராது, அங்கேதான் நிற்கும். அதே வியாதியில, அதே தரித்திரத்துல, அதே கடன் பிரச்சனையில, அதே தோல்வியில நிற்கும். நீங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, பிரச்சனையை பார்க்காதீங்க, போராட்டங்களை பார்க்காதீங்க, வியாதியின் வேதனையை பார்க்காதீங்க, அது இல்லை இது இல்லைன்னு பார்க்காதீங்க. வார்த்தை என்கிற மேப்பை பாருங்க. இதுதாங்க மேப்பு. மறுபடியும் சொல்லுகிறேன், இது கிறிஸ்தவனுடைய பக்தி புஸ்தகம் கிடையாது, இது கிறிஸ்தவனுடைய மத புஸ்தகம் கிடையாது, இது மேப்பு. தேவன் உங்களுக்கு எழுதி கொடுத்த மேப்பு. இந்த மேப்பை பார்த்து உங்களுடைய நாவுனாலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், செழிப்பு என்கிற துறைமுகத்துக்கு நேராக உங்க வாழ்க்கை போய் சேரும். சுகம் என்கிற துறைமுகத்துக்கு நேராக, வெற்றி என்கிற துறைமுகத்துக்கு நேராக, ஆரோக்கியம் என்கிற துறைமுகத்துக்கு நேராக போய் சேரும். நிச்சயமாய் போய் சேரும். இதுல எந்த மாற்றம் கிடையாது. ஆனா விஷயம் என்ன? இப்ப யாரும் நாவை வச்சு திருப்புறதே கிடையாது. எந்த நேரமும் புலம்புறது. இந்த நாவுல வாயை திறந்து பாருங்க, கரைச்சு கொட்டுறது, போறவங்க வர்றவங்க அவங்ககிட்ட இவங்ககிட்டையும் பிரச்சனை சொல்லி கொட்டுறது. கப்பல் எங்கேயுமே நகலல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்துல போய் உங்க பிரச்சனையை கொட்டக்கூடாது. தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டிய? நீங்கள் பேச வேண்டும், பதிலை பேச வேண்டும். ஆகவே நம்முடைய தேவன் யார் என்றால், அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறவர், அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் பதில் கொடுத்துட்டாரு.
இப்ப அந்த பதில் உங்களுடைய கண்கள்ல பாக்குற லெவலுக்கு வருகிற வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? ஸ்தோத்திரத்தை செலுத்தணும். எத்தனை ஸ்தோத்திரம் செலுத்தணும் நினைக்கிறீங்க? அப்படித்தாங்க ஸ்தோத்திரம் செலுத்தணும். அப்படித்தான் நாங்களாம் வந்திருக்கிறோம், நாங்க அப்படித்தான் செய்யறோம், அதைத்தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது திரும்ப திரும்ப. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. மனது சரசம் அப்படியே குழம்பு ஆரம்பிக்குது. ஒண்ணு நடக்கலையே, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, மனது குழம்புது, அப்படியே ஒரே இரிட்டேட்டா இருக்குது. அதன் மத்தியிலே விடாப்புடியாக என்ன வந்தாலும் சரி, கர்த்தர் 2 ஜெபத்தை கேட்டிருக்கிறார், அவர் பதில் தந்துச்சார், அவ்வளவுதான். அப்படித்தான் நாங்க வந்திருக்கிறோம். எங்களுடைய மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அப்படித்தான். வயிற்றுக்குள்ள என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, ஆம்பளை பையனா பொம்பளை பையனா ஒண்ணுமே எங்களுக்கு தெரியாது. தொடர்ந்து தொடர்ந்து நான் சொல்லுகிறேன், நன்றி செலுத்திக் கொண்டே தான் நாங்கள் இருந்தோம். ஸ்கேன்ல நாங்க பார்க்கவே இல்லை, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா நாங்க ஸ்கேன்ல பார்க்கவே இல்லை, கடைசி வரைக்கும் பார்க்கல. அநேகர் சொன்னாங்க ஸ்கேன் எடுத்து பார்த்துருங்க சொல்லி. நான் ஸ்கேன் பார்க்க மாட்டேன், ஒன்றும் பார்க்க மாட்டேன், அவ்வளவுதான். ஆம்பளை பையனை கொடுத்ததுக்கு அவனுக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. சூழ்நிலை பார்க்கும் பொழுது ஒன்றும் நடக்காம தெரியுது. என்ன பிள்ளை பிறக்க போதோ, சோறு சாப்பிட கூட நினைச்ச மாட்டேங்குது, சோறு உள்ள போக மாட்டேங்குது. என்ன வந்தாலும் சரி, கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, அவர் நிறைவேற்றுவார். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். போகும்போது வரும்போது உட்காரும் போது எழுந்திருக்கும் பொழுது ஸ்தோத்திரங்களை செலுத்தும் பொழுது நான் சொல்லுகிறேன், அந்த பதில் கண்ணுக்கு முன்னாடி வந்துடும், கண்ணுக்கு முன்னாடி வந்துடும், அவ்வளவுதான். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புலம்பலுக்கும் கதறலுக்கும் இடம் கொடுக்காதீங்க, முறுமுறுப்புக்கு இடம் கொடுக்காதீங்க. ஸ்தோத்திரத்துக்கு என்ன செய்யுங்கள்? இடம் கொடுங்கள். சத்தியவேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம் செய்தலே தகும், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஸ்தோத்திரம் செய்யுங்க. கர்த்தாவே இந்த காரியத்துக்காக நான் ஜெபிச்சிருக்கிறேன், இந்த காரியத்தை நீ எனக்கு கொடுத்ததுக்காக உங்க ஸ்தோத்திரம், அவ்வளவுதான். வேற என்ன பண்ண போறீங்க? உருளை போறீங்களா? செவத்துல போய் முட்டை போறீங்களா? வேற என்ன பண்ண போறீங்க? கர்த்தாவே சொந்த வீடுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன், சொந்த வீடை கொடுத்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், அவ்வளவுதான். ஆண்டவரே ஒரு வண்டிக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன், வண்டியை கொடுத்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிள்ளைக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன், பிள்ளையை கொடுத்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை புரியுது? ஆண்டவரே நல்ல ஒரு மருமகனுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன், மருமகனை கொடுத்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்ல ஒரு மருமகளை கொடுத்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். வெரி சிம்பிள்ங்க. போட்டு மண்டையை போட்டுலாம் பிக்காதீங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மண்டையெல்லாம் பிக்காதீங்க, மண்டை இருக்கட்டும், தலையில முடி இருக்கட்டும், பயப்படாதீங்க. கர்த்தரை ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஸ்தோத்திரத்தை என்ன செய்யுங்க? செலுத்துங்கள். எத்தனை ஸ்தோத்திரம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்க? ஆமென். ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஸ்தோத்திரம் செலுத்தினீங்கன்னா உங்கள் ஜெபத்துக்கு பதில் சீக்கிரமா என்ன செய்யும்? வரும், சீக்கிரமாய் வரும். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் யார் என்றால், அவர் மிருக ஜீவன்களுக்கு, பறவைகளுக்கு, அவைகள் ஜெபித்தால் கூட அவருடைய ஜெபங்களுக்கு செவி கொடுத்து பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த மனதில் வையுங்கள். நம்ம ஊர்ல சிட்டுக்குருவின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சிட்டுக்குருவின்னு சொல்லுவாங்க. சிட்டுக்குருவிக்கு எத்தனை பேர் டெய்லி சோறு வைப்பீங்க? சோறு வைக்க மாட்டீங்க, வைக்க மாட்டீங்க. சோறு வைக்க மாட்டீங்க. என் மனைவி என்னன்னு தெரியல, டெய்லி அரிசி வச்சுக்கிட்டு இருப்பா போய் எங்க கிண்ணத்துல சாப்பிட்டு போட்டுன்னு சொல்லி. பாருங்க, சிட்டுக்குருவியை இன்னைக்கு மனுஷன் நினைச்சு பார்க்கறது கிடையாது. ஒரு காக்காவை நினைச்சு பார்க்கறது கிடையாது யாருமே. காக்கா ஒவ்வொரு நாள் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுதான். சத்தியவேதம் சொல்லுகிறது, அந்த காக்காவுடைய பிள்ளை இருக்குல்ல, காக்கா குஞ்சு, அந்த காக்கா குஞ்சு ஜெபம் பண்ணா கூட அதோடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுத்து அதுக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. நான் என்ன சொல்லுகிறேன்றா, ஒரு காக்காவுடைய குஞ்சு அதோடைய ஜெபத்துக்கே பதில் கொடுப்பாருனா, நான் அவருடைய குஞ்சு எனக்கு பதில் தர மாட்டாரா? இதுதாங்க விசுவாசம், இதுதான் விசுவாசம், இதுதான் சரியான ஒரு அணுகுமுறை. அநேக கிறிஸ்தவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் தெரியாதனாலதான் எந்த நேரம் பாருங்க, கத்தி உருண்டு பிறண்டு அவங்க போடுற கத்தலை பார்த்தாவே மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க ஆண்டவர் சாமானியமா என்ன செய்ய மாட்டாரு போல, பதில் கொடுக்க மாட்டாரு போல, அதனால இந்த கத்து கத்துறாங்க போல. டிவியில கூட பாரு, இந்த கத்து கத்துறாங்க இந்த மனுஷங்க, என்னடா இந்த கத்து கத்துறாங்க, அவங்க ஆண்டவர் ரொம்ப கடுசானவர் போல, இவங்க ஆண்டவர் ரொம்ப பிடிவாதமான ஆளு போலன்னு சொல்லி இன்னைக்கு மத்த மக்கள் நினைக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் கடுசான ஒரு ஆள் கிடையாது, பிடிவாதமான ஒரு ஆள் கிடையாது. நம்முடைய தேவன் அன்பானவர். அவர் ஒரு காக்காவுடைய குஞ்சு, அதுக்கே பதில் கொடுப்பாருனா, நான் அவருடைய குஞ்சு, நான் அவருடைய பிள்ளை, எனக்கு பதில் கொடுப்பது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு உறுதி. இந்த உறுதியில தான் நீங்க ஜெபிக்கவே என்ன செய்யணும்? போகணும். ஜெபம் பண்ண போறேன், ஆண்டவர் கேட்பாரான்னு தெரியல, பார்க்க என்ன சொல்லுவாருன்னு தெரியல, அப்படி போனீங்கன்னா
நீங்க ஜெபம் பண்ணி வேஸ்ட். இல்ல 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 இல்ல, நான் ஜெபம் பண்ண போறேன், நான் கேட்க போறேன். கர்த்தர் நிச்சயமா இந்த ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் தருவார். ஆமென். வாசிப்போம் 147 சங்கீதம். 147:9. அவர் மிருக ஜீவன்களுக்கும், யாருக்கு? மிருக ஜீவன்கள். மிருக ஜீவன்கள்னா ஏராள மிருக ஜீவன்கள் இருக்குது. சிங்கம், புலி, கரடி, ஓநாய், கழுத குட்டி, பன்னி குட்டிலாம் இருக்குது. நம்ம அந்த நல்ல நல்ல மிருகம் மாத்திரம் நினைக்கிறோம், கழுத குட்டிலாம் நினைக்க மாட்டோம். அடுத்து பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். கூப்பிடுகிற அந்த வார்த்தை கவனிங்க. என்ன செய்யற? கூப்பிடுறது என்னது? ஜெபிக்கிறதுன்னு அர்த்தம். அதோடைய பாஷையில் அது கூப்பிடுது. காக்கா குஞ்சு டெய்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடுதான், ஆண்டவரே எனக்கு ஆகாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அது கூப்பிடுதான். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் ஆகாரம் கொடுத்துட்டேன், போ சாப்பிட்டுக்க. ஏராளம் மிருக ஜீவன்கள் காட்டுக்குள்ள இருக்குது. அவைகள் எல்லாம் பாருங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுதான், ஆண்டவரே எங்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி. அது சொல்லுது. கர்த்தர் சொல்றாரு, இந்த வசனம் சொல்லுகிறது, அவைகளுக்கு கர்த்தர் செய்தார், ஆகாரத்தை கொடுக்கிறார். பாருங்க, ஒரு மிருகம், ஒரு பறவை, ஒரு சிட்டுக்குருவி, ஒரு சாதாரண ஊரும் பிராணிகள், அவைகளுடைய ஜெபத்துக்கே கர்த்தர் செவி கொடுத்து அவைகளுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் என்று சொன்னால், இன்றைக்கு நான் அவருடைய பிள்ளை, அவருக்கு நான் பிறந்திருக்கிறேன், அவருடைய சாயலா இருக்கிறேன், அவருடைய ரூபமா இருக்கிறேன், அவருடைய ரத்தத்தினாலே கர்த்தரனை வாங்கி இருக்கிறாரு. இப்ப நான் ஜெபம் பண்ணா ஏன் ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? நிச்சயமாய் கேட்பார். கேட்பது மாத்திரமல்ல, அவர் நிச்சயமாய் பதில் தருவார். ஆமென். நிச்சயமாய் அவர் பதில் தருவார். எனவே இந்த இடத்துக்கு நீங்கள் வர வேண்டிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தகப்பன் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எத்தனைக்கு விளங்குது? என்னுடைய தகப்பன் ஒரு குருவிக்கே பதில் தருகிறவர், காக்கா குஞ்சுக்கே பதில் தருகிறவர். அவர் நிச்சயமா எனக்கு என்ன செய்வார்? பதில் தருவார். அது மாத்திரமல்ல, வாசிப்போம் சங்கீதம் 91 சங்கீதம் 15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். எல்லாம் சொல்லுங்க, அருளி செய்வேன். அருளி செய்வாரா? அருளி செய்ய மாட்டாரா? நீங்க கூப்பிடுறீங்க, இப்ப கர்த்தர் அத கேட்டு அதுக்கு பதில் அருளுகிறார். என்ன செய்கிறார்? பதில் அருளுகிறார். இதைதான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய தேவன் அவர் ஜெபத்துக்கு பதில் அருளுகிறவர். ஜெபத்துக்கு பதில் அருளுகிறவர். அவர் ஜெபத்துக்கு பதில் அருளாத தேவன் அல்ல, அவர் ஜெபத்துக்கு பதில் அருளுகிற தேவனாக இருக்கிறார். அவர் ஜெபத்துக்கு பதில் அருளி எல்லா ஆபத்துக்கும் அவர் என்னை விலக்கி பாதுகாக்கிறார். அவர் என் கூட இருக்கிறார், என்னை கனப்படுத்துகிறார். பாருங்க, இதுதான் விசுவாசம். கர்த்தர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் அருளுகிறார். வாசிப்போம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பாருங்க, இங்க கர்த்தர் சொல்றாரு, என்னை நோக்கி நீ கூப்பிடு. என்ன செய்ய? என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, என்ன செய்து? உத்தரவு கொடுத்து, அப்பொழுது நான் உனக்கு பதில் கொடுப்பேன்னு சொல்றாரு. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பார். கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பார். தேவனுடைய பிள்ளைகள், சரியா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தரை. கர்த்தர் ஒரு கடுசானவர் கிடையாது, ஒரு கல்லுஞ்சம் படைச்சவர் கிடையாது, ஒரு இறுக்கமான ஆள் கிடையாது. கூப்பிட சொன்னதே அவர் தான். அவர் சொல்றாரு, நீ கூப்பிடு, நான் என்ன செய்வேன்? உனக்கு பதில் தருகிறேன். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் இன்னார் என்பதை சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு என்ன செய்வேன்? அறிவிப்பேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான இந்த மண்ட மூளைக்கு எட்டாத, இந்த புத்திக்கு எட்டாத, இந்த சின்ன மூளைக்கு எட்டாத பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்டு பாருங்க, புத்தி கெட்டாத காரியங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார்.
ஆமென். புத்தி கெட்டாத காரியங்களை இன்னைக்கு பாருங்க, சில காரியங்கள் நடந்த உடனே நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுறோம், கர்த்தர் இவ்வளவு அருமையாய் செய்திருக்கிறீர் என்று. உண்மையா சொல்றேன் பாருங்க, சத்தியவேதம் சொல்லுகிறது, இது கர்த்தரால் ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. எனவே பாருங்க, ஆச்சரியமான காரியங்களை, புத்தி கெட்டாத காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிறார். எப்பொழுது செய்கிறார்? நாம் ஜெபிக்கும் போது, நாம் கேட்கும் பொழுது, நாம் கேட்கும் பொழுதுதான், நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த புத்தி கெட்டாத காரியங்களை கர்த்தர் என்ன செய்கிறார். டாக்டரால முடியாதது, மனுஷனால முடியாதது, எம்எல்ஏ எம்பியால முடியாதது, பாருங்க கர்த்தராலே முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர். அவராலே கூடாத காரியம் ஒன்று கிடையவே கிடையாது. எனவே அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் புத்தி கெட்டாத காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை, மகத்துவமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிறார். கூப்பிட வேண்டிய வேலை நம்முடைய வேலை, ஜெபிக்க வேண்டிய வேலை நம்முடைய வேலை. எனவே ஜெபத்துல போய் நீங்க கேளுங்க, தைரியமா கேளுங்க. நாக்கு சிலருக்கு குளறிடும், கேட்டா கத்தட்ட போய் கேட்டா நாக்கு குளறி கேட்பாங்க. தைரியமா கேளுங்க, தைரியமா கேளுங்க. ஏன்னா கேட்க சொன்னது யாருதான்? அப்பா தான். அவர் தான் கேட்க சொல்லியிருக்கிறாரு. அவர் நிச்சயமா பதில் என்ன செய்வார்? தருவார். ஆமென். சரி, ஜெபம் என்றால் என்ன? அதை கொஞ்சம் புரிந்து கொள்வோம். ஜெபம் என்றால் என்ன? ஜெபம் என்ற உடனே அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அல்ல கவனிச்சு வாங்க, ஜெபம் என்ற உடனேயே அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், கர்த்தருடைய சமூகத்துல போய் அமர்ந்து நம்முடைய பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக அடுக்கி வைப்பதுதான் ஜெபம் என்று நினைக்கிறார்கள். நம்ம வீட்டுல பாருங்க, ஹாட் பாக்ஸ்ல சப்பாத்தி சுட்டு சுட்டு அடுக்கி வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஹாட் பாக்ஸ்ல சப்பாத்தி தோசையெல்லாம் சுட்டு சுட்டு அடுக்கி வைப்பாங்க. அநேகர் பாருங்க, கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜெபம் உடனேயே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, போய் முழங்கால் படிக்கிட்டு முக்காடை போட்டு ஒவ்வொரு பிரச்சனையா அடிக்கிட்டே வரணும். ஆண்டவரே இது, ஆண்டவரே, ஆண்டவரே அது, ஆண்டவரே, ஆண்டவரே அப்படி, ஆண்டவரே, ஆண்டவரே இப்படி, ஆண்டவரே அப்படின்னு, ஆண்டவர் இந்த பிரச்சனை, ஆண்டவரே, ஆண்டவர் அந்த பிரச்சனை, ஆண்டவரே எங்க ஆபீஸ்ல ஒருத்தர் தொல்லை பண்றேன், ஆண்டவரே எங்க ஸ்கூல்ல ஒருத்தர் இப்படி தொல்லை பண்றேன், ஆண்டவரே இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரச்சனையா சொல்லி சொல்லி அடிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறது. அவர் கேட்கிறாரோ கேட்கலையோ, நான் என்ன செய்வேன்? நான் பாட்டுக்கு என் பிரச்சனை ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்கிட்டே வருவேன். இதுதான் ஜெபம் என்று அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் நினைக்கிறார்கள். நல்லா கவனிங்க, நம்முடைய பிரச்சனையை கொட்டி தீர்ப்பதுதான் ஜெபம் என்று அநேகர் நினைக்கிறார்கள். ஜெபம் உடனேயே போய் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பிரச்சனையை கொட்டி தீர்த்தரணும். அப்படியே அழுது புலம்பி பிரச்சனையை கொட்டி என்ன செஞ்சிடணும்? அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் தீர்த்தரணும். எல்லா பிரச்சனையும் சொல்லி தீர்த்த உடனே உங்களுக்கு உள்ள பெரிய ஒரு ஆறுதல். அவர் கேட்டாரா கேட்கலையா அடுத்த விஷயம் அது. ஆனா ஏசைடு என்ன செஞ்சுட்டேன்? நான் எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டேன். ஆண்டவரே எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டேன், இனி உம்முடைய பாடு, நீ என்ன வேணா செய்ப்போம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வந்துகிட்டே இருப்பாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது ஜெபம் கிடையாது, இது ஜெபம் கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் என்பது நம்முடைய பிரச்சனைகளை தேவனிடத்திலே கொட்டி தீர்ப்பது கிடையாது. அவ்வாறு கொட்டி தீர்க்கிறோம் என்றால் அதற்கு பெயர் ஜெபம் கிடையாது, அதுக்கு பெயர் புலம்பல். எத்தனை விளங்குச்சு? நீங்க ஜெபத்துல போய் உங்க பிரச்சனை கொண்டு தீர்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ஜெபம் கிடையாது, அதுக்கு பேர் என்னது? புலம்பல். பாருங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க, அங்க போய் ஓன்னு அழுதா போலீஸ்காரன் செய்ய மாட்டாரு. முதல்ல வாய முடியுமா, என்ன பிரச்சனை முதல்ல சொல்லு, என்ன எழுதி கொடு, எழுதி கொடுத்துட்டு முதல்ல வெளியே போ, இங்க என்ன வந்து அழுதிக்கிட்டு இருக்கு, ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிடுவாரு அவரு. சொல்லுவாரு சொல்ல மாட்டாரா? ஒண்ணுமே தெரியாம இருக்கீங்க, நான் போலீஸ்காரவே பார்க்கல பாஸ்டர் வாழ்க்கையில்ன்ற மாதிரி நீங்க உட்காந்து இருக்கிறீங்க. ஆனா எல்லாம் தெரியும். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இல்ல அது கலெக்டர் ஆபீஸ்ல போய் கலெக்டர்கிட்ட போய் ஓன்னு அழுதா அங்க ஒன்றும் பிரச்சனை தீர போறது கிடையாது. உங்களுக்கு என்னமா வேணும் பெட்டிஷன் எழுதி கொடுங்க, கொலா போடணுமா, தண்ணி வரலையா, கரண்ட் வரலையா, என்ன ரோடு, என்ன பிரச்சனை எழுதி கொடுத்து நீங்க பாட்டு போங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா எத்தனை ஒரு அழுகை நான் கேட்கறது? ஒரு நாளைக்கு 10 பேர் அழுதீங்கன்னா முடிஞ்சு, டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், போண்டியா போக வேண்டியதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஜெபம் மாத்திரத்துல பாருங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்துல போய் நின்று நல்லா ஓன்னு ஆசை தீர அழுதுறணும், பிரச்சனை நினைச்சு அழுதுறணும், கொட்டி தீர்த்திடணும், முடிஞ்சு போச்சு ஜெபம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதுக்கு பேர் ஜெபம் கிடையாது, அதுக்கு பேர் புலம்பல். எல்லாரும் அமைதியா இருக்கீங்க?
ஓகே, ஜெபம் என்றால் என்ன? ஜெபம் என்றால் என்ன என்பதற்கு 2 பதில்களை சொல்லுகிறேன், கவனிங்கள். ஏராளம் பதில்கள் இருக்கு, எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. 2 பதில்களை சொல்லுகிறேன், கவனிங்கள். ஒன்று, தேவனுடைய வார்த்தையை தேவனுக்கு நினைப்பூட்டுவதுதான் ஜெபமாகும். அவருடைய சமூகத்துல போய் நின்று, அவருடைய சமூகத்துல போய் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை அவருக்கு நினைப்பூட்டுவதுதான் ஜெபமாகும். 2வது பதில், நாம் எவைகளை விரும்புகிறோமோ அதை கேட்பதுதான் ஜெபமாகும். மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. ஒன்று, தேவனுடைய வார்த்தையை தேவனுக்கு நினைப்பூட்டுவது, ஞாபகப்படுத்துவது, அதுதான் ஜெபமாகும். 2வதாக, நாம் எவைகளை விரும்பி கேட்கிறோமோ அதுதான் ஜெபமாகும். இந்த 2 காரியத்துக்கும் வசனங்களை எடுத்து காண்பிக்கிறேன், கவனிங்கள். திருப்பிக் கொள்வோம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 32:13 வாசிக்கிறேன், கவனிங்கள். இங்கே மோசே ஜெபிக்கிறான். உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே. அந்த வார்த்தை கவனிங்க. என்ன செய்தீரே? சொன்னீரே என்று பிரார்த்தித்தான். பாருங்க, சொன்னீரே. சொல்லுங்க, சொன்னீரே. என்ன சொன்னீரே? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் ஒரு காரியத்தை நீர் சொன்னீர். இந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாரு? இந்த மோசேயுடைய தாத்தா பாட்டிங்க. அவங்கெல்லாம் சாரால் எல்லாம் அவங்களுடைய முன்னோர்கள், அவங்களுடைய முற்பிதாக்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, இப்படியே பாருங்க வர்றாங்க எல்லாரும். இந்த ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோப்புக்கு கர்த்தர் பாருங்க வாக்கு பண்ணியிருந்தார். என்ன வாக்கு பண்ணியிருந்தார்? உங்கள் சந்ததியார் பெருகுவார்கள், பழுகுவார்கள், இந்த தேசத்தை என்ன செய்வார்கள்? சுதந்திரித்துக் கொள்வார்கள், இந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தார். அவர் வாக்கு பண்ணத பேரை ஜெபத்தில் ஞாபகப்படுத்துறான். யார் ஞாபகப்படுத்துறான்? பேரைங்க. எங்க தாத்தாவுக்கு சொன்னீங்களே, எங்க தாத்தா ஆபிரகாம், எங்க தாத்தா ஈசாக்கு, எங்க தாத்தா யாக்கோப்புக்கு நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே ஒரு வார்த்தை, ஒரு வாக்கு தத்துவம், அந்த வாக்கு தத்துவத்தை இப்ப எனக்கு நிறைவேற்றின என்று யார் ஜெபம் பண்றான்? பேரை ஜெபம் பண்றான். ஜெபத்துல போய் புலம்பல, அழுகல. என்ன சொல்றான்? சொன்னீரே, எங்க தாத்தா கிட்ட சொன்னீரே. அந்த வார்த்தை என்ன செய்யும்? இப்பொழுது நீர் எனக்கு உறுதிப்படுத்தும். ஜெபம் முடிஞ்சு, அவ்வளவுதான். முடிஞ்சு ஜெபம், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். அழுது புலம்புறது கிடையாது, பிரச்சனையை கொட்டி தீக்கிறது கிடையாது, சப்பாத்தி சுட்டு அடுக்கிற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையா சொல்லி சொல்லி கத்துறது கிடையாது. அவருடைய வார்த்தைகளை அவருக்கு நினைப்பூட்டுவதுதான் ஜெபமாகும். எனவே உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பாருங்கள். ஜெபத்துல போய் புலம்புறமா, கத்துறமா, என்ன செய்யறோம் என்பதை கொஞ்சம் கவனியுங்கள். கவனித்து உங்களுடைய ஜெபத்தை கொஞ்சம் சரி செய்யுங்கள். ஒருவேளை உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கலாம். புலம்பிக்கிட்டே இருக்கிறது ஒரு காரணமா இருக்கலாம், அழுகிறது ஒரு காரணமா இருக்கலாம் வராமல் இருக்கிறதுக்கு. கர்த்தாவே என்னை மன்னி, ரத்தத்தினால என்னை கழுவும், இனிமேல் உங்களுடைய வார்த்தை என்ன செய்ய போறேன் நான் நினைப்பூட்ட போகிறேன். நான் சொல்றது தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நீங்க நினைப்பூட்டுங்கள், அதுக்கு ஸ்தோத்திரத்தை நன்றியும் செலுத்துங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு என்ன செய்வார்? பதிலை தருவார். எனவே பாருங்க, இங்கே மோசே ஜெபத்துல போய் பாருங்க தேவனுக்கு அவருடைய வார்த்தையை நினைப்பூட்டுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை எடுத்து அவருக்கு நினைப்பூட்டுகிறான். ஆகவே ஜெபம் என்றால் என்ன? அவருடைய வார்த்தையை அவருக்கு நினைப்பூட்டுவதுதான் ஜெபமாகும். எனவே ஜெபத்திலே போய் நாம் புலம்பக்கூடாது, பிரச்சனைகளை கொட்டி தீர்க்க கூடாது. அவருடைய வார்த்தைகளை அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? நினைப்பூட்ட வேண்டும். வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது காரியத்துக்கு பதில். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது
எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். கவனிச்சீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ, தமிழ்ல பாருங்க ஒரு வார்த்தை விட்டுட்டாங்க, ஆங்கிலத்திலே டிசையர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. டிசையர், எவைகளை விரும்பி கேட்பீர்களோ, ஏதாவது சொல்லுங்க, எவைகளை விரும்பி கேட்பீர்களோ, எவைகளை விரும்பி கேட்பீர்களோ. எனவே ஜெபம் என்றால் என்ன? விரும்பி கேட்பது. என்ன செய்வது? விரும்பி கேட்பது. ஏதாவது சொல்லுங்க, விரும்பி கேட்பது. விருப்பம் இல்லாம எப்படி கேட்க போறீங்க? ஏதோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது, அதனால தான் நம்ம ஜெபம் பண்ண போறீங்க. விருப்பம் இல்லாம போய் கேட்க போறீங்க? அப்ப பாருங்க, ஜெபம் என்றால் என்ன? விரும்பி கேட்பதாகும். அது மட்டுமல்ல, நீங்கள் விரும்பி கேட்கிறீர்களே, அந்த விருப்பம் தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து இருக்கிறதா என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். இங்கதான் அநேகர் தவறிடுறாங்க. கவனிங்க, நீங்கள் விரும்பி கேட்கிறீங்களே, ஏதோ விருப்பம் வருது, அந்த விருப்பத்தின் அடிப்படையில் போய் கேட்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க விரும்பி கேட்கிறீர்களே, அந்த விருப்பம் தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து இருக்கிறதா என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் அவருடைய வார்த்தையின்படி கேட்டால் அவர் செவி கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எதையாகிலும் அவருடைய வார்த்தையின்படி கேட்டால், அப்ப வார்த்தையின்படி கேட்கலனா ஜெபத்துக்கு பதில் வராது. இதற்கு விளங்குச்சு? நாம் எதையாகிலும் அவருடைய வார்த்தையின்படி கேட்டால், வார்த்தையின்படி கேட்டாதா ஜெபத்துக்கு பதில் வரும். வார்த்தையின்படி கேட்கலைனா நீங்க 10 வருஷமா ஜெபம் பண்ணாலும் பதில் வரவே வராது. வாசிப்போம் 1 யோவான் 5. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார், செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். எப்படி கேட்டா? அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். அவருடைய சித்தம் என்றால் என்ன? அவருடைய வார்த்தையின்படி கேட்பதாகும். அவருடைய சித்தமும் அவருடைய வார்த்தையும் ஒன்றுதான். ஆகவே அவருடைய வார்த்தையின்படி என்று அர்த்தமாகும். எனவே நீங்கள் ஜெபத்திலே போய் விரும்பி கேட்பது தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்திருக்க வேண்டும், தேவனுடைய சித்தத்துக்கு ஒத்திருக்க வேண்டும். நீங்கள் கேட்கிற காரியம் தேவனுடைய சித்தமா என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். பாருங்க, அது தேவனுடைய சித்தத்துக்கு ஒத்து இருந்தால்தான் கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஒத்து இல்லை என்றால் பதில் கொடுக்க மாட்டார், பதில் வராது. எத்தனை விளங்கி செய்த வரைக்கும் நீங்க ஏதோ ஒரு காரியத்தை விரும்புறீங்க, அந்த விருப்பத்தின் அடிப்படையில் போய் ஜெபம் பண்றீங்க. இப்ப அந்த விருப்பம் தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? ஒத்து இருக்க வேண்டும். ஒத்து இருந்தால்தான் ஜெபத்துக்கு பதில் வரும். ஒத்து இல்லைன்னா ஜெபத்துக்கு பதில் வரவே வராது. சரி, இப்பொழுது ஒரு கேள்வி கவனிங்க. நான் விரும்பி கேட்கிறேனே, இந்த விருப்பம் தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்துத்தான் இருக்கிறது என்று நான் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? புரிஞ்சா கேட்ட கேள்வி? நான் விரும்புகிறேனே, இந்த விருப்பம் தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்துதான் இருக்கிறது என்று நான் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் என்றால், உதாரணத்துக்கு நீங்கள் சரீர சுகத்துக்காக ஜெபிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். உங்களுடைய சரீரத்துக்கு சுகம் தேவைப்படுது, நீங்கள் சரீர சுகத்துக்காக ஜெபிக்கிறீர்கள். நான் கேட்கிறேன், சரீர சுகம் தேவனுடைய சித்தமா தேவனுடைய சித்தம் இல்லையா? சத்தத்தை காணோம். சரீர சுகம் தேவனுடைய சித்தமா தேவனுடைய சித்தம் இல்லையா? தேவனுடைய சித்தம். சரி, இது எவ்வாறு நமக்கு தெரியும்? அதாவது சரீர சுகம் தேவனுடைய சித்தமா தேவனுடைய சித்தம் இல்லை என்று எவ்வாறு நமக்கு தெரியும்? சொல்லுங்க. அவர் சரீர சுகத்தை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். என்ன செய்திருக்கிறார்? சரீர சுகத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார்? நான் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். எத்தனை நோய்?
எத்தனை நோய்? அந்த காய்ச்சல் வயிற்று வலி போகும் பாஸ்டர். அப்புறம் அந்த பெரிய பெரிய வியாதிலாம் அது அப்படியே தானே இருக்கும். அப்படி பைபிள்ல போடவே இல்லை. நம்மளால ஒரு கோடை போட்டு வச்சுக்கிறோம். நம்மளால ஒரு கோடை போட்டு சாக்பீஸ் எடுத்து இந்த வியாதி போகாது, இந்த வியாதி போகும், தலைவலி தான் போயிடும், சுண்டு வரல் வலி தான் போயிடும், அந்த வலி இருக்குது, அந்த வலி போகாது, இந்த வியாதி சுகமாயிரும், அந்த வியாதி இருக்கு அது சுகமாகவே ஆகாதுன்னு சொல்லி பாருங்க. நம்ம தான் ஒரு கோடை போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறார், நான் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவேன். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சகல நோய்களையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? விளக்குகிறார். எங்கே விட்டு விளக்குகிறார்? சரீரத்தை விட்டு விளக்குகிறார். சொல்லுங்க, கர்த்தர் சகல நோய்களையும் என்னை விட்டு விளக்குகிறார். சகல நோய்கள். சிலர் பாருங்க, அநேக சபைகளிலே பிரசங்கம் பண்றாங்க. எப்படி பிரசங்கம் பண்றாங்கன்னா, கர்த்தர் தான் வியாதியை கொடுத்திருக்காரு பிரசங்கம் பண்றாங்க. இது எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. கர்த்தரே வியாதியை கொடுத்திருக்கிறாரு. சிஸ்டர், பிரதர், கர்த்தரே இந்த வியாதியை கொடுத்திருக்கிறாரு, தோத்திரம் போடுங்க. எங்கிட்டு தோத்திரம் போட முடியும்? எப்படி தோத்திரம் போட முடியும்? பாருங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க ஆட்கள். கர்த்தர் வியாதி விளக்குவேன்னு சொல்றாரு, சுகமாக்குவேன்னு சொல்றாரு. இவங்க சொல்றாங்க ஃபுல் பீட்ல ஏறி நின்றுக்கிட்டு கர்த்தர் அந்த வியாதியை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு இந்த வியாதியை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் இந்த வியாதி மூலமா உங்களுக்கு பாடம் படிச்சு கொடுக்கிறாரு. வியாதி மூலமா என்ன பாடத்தை கத்துக்கிற போறீங்க? என்ன பாடத்தை கத்துக்கிற போறீங்க? ஒரு பாடம் மட்டும் கத்துக்கிற உறுதியா? கர்த்தர் மோசமான என்ற ஆளுதான் அதைத்தான் கத்துக்கிற முடியும் வியாதி வரும்பொழுது. இவங்க சொல்ற பிரகாரம் பார்த்தா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க முட்டாள்களா இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தர் வியாதி விளக்குவேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் தான் வியாதியை கொடுக்கிறாரு. நம்ம போல முட்டாள்கள் யாரும் இருக்க முடியவே முடியாது பாருங்க. எனவே இதெல்லாம் கவனிக்க வேண்டும். வாசிப்ப அந்த வசனத்தை வாசிங்க. 7ஆம் அதிகாரம் உபாகமம் 7:15. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். போதும். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். எத்தனை நோய்? சில வியாதிகளை குணமாக்குவார், சில வியாதிகளை குணமாக்க மாட்டார். அப்படி போட்டுக்கங்க. எத்தனை நோய்? நோய். இப்ப சொன்னேன் இல்லையா, கர்த்தர் இந்த காய்ச்சல், தலைவலி அதெல்லாம் கர்த்தர் சுகமாக்குவாரு. அந்த பெரிய பெரிய வியாதியெல்லாம் அவர் சுகமாக்க மாட்டாரு. அப்படி சொல்றாங்க இல்லையா? இப்ப கவனிங்க, அந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தர் சகல என்ன போட்டிருக்குது? நோயின் போட்டிருக்கா, வியாதின்னு போட்டிருக்குதா? நல்லா பார்த்து சொல்லுங்க. உங்க பைபிள் பார்த்து சொல்லுங்க. நோயின் போட்டிருக்கா, வியாதின்னு போட்டிருக்குதா? அப்ப வியாதி என்பது வேற, நோய் என்பது வேற. பாருங்க, நோய் என்பது அது பெரிய பெரிய வியாதிகளை குறிக்கிறது. வியாதின்னு வந்துருச்சுனாவே சும்மா சாதாரண குறிக்கிறது. காய்ச்சல், தலைவலி அது அப்படி எடுத்துக்கலாம். நோயின்னு சொல்லும் பொழுது அது எதைத்தான் குறிக்குது? பெரிய பெரிய ஐட்டம் சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, அந்த வியாதிங்க இந்த வியாதிங்க அப்படியா அப்படியா சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி தான். எனவே கர்த்தர் சொல்லும் பொழுது எப்படி சொல்றாரு? சகல வியாதிகளை அல்ல, சகல நோய்களை என்ன செய்வேன்? உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஜெபித்தீர்கள் என்றால் அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், அவருடைய சித்தத்தின்படி ஜெபித்தால் அவர் நமக்கு செவி கொடுத்து நமக்கு பதில் கொடுக்கிறார். ஆமென். எனவே இதை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சுகமாயிருப்பது தேவனுடைய சித்தம். அதை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் சகல நோய்களை உன்னை விட்டு என்ன செய்வார்? விலக்குவார். எனவே ஜெபத்துல போய் ஆண்டவரே சுகத்தை தாங்க, சுகத்தை தாங்க, சுகத்தை தாங்கன்னு கெஞ்ச கூடாது, அழக்கூடாது, புலம்ப கூடாது, கத்தக்கூடாது, உருளக்கூடாது, பரலக்கூடாது. என்ன சொல்லணும்? சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவேன் சொன்னீரே கர்த்தாவே, என்னுடைய சரீரத்தை விட்டு சகல நோய்களையும் நீ நீக்கி போட்டதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் முடிஞ்சு, ஜெபம் முடிஞ்சு, பினிஷ். மறுநாள் போறீங்க, கர்த்தாவே சகல நோய்களையும் என்னை விட்டு விலக்கினதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். நீங்கள் எப்ப ஜெபித்தீர்களோ அப்பொழுதே ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்துட்டாரு. இப்ப நீங்க டெய்லி தோத்திரம் சொல்லும் பொழுது நான் சொல்லுகிறேன், உங்க கண்ணால பாக்குற லெவல்ல அங்க சரீர சுகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அவ்வளவுதான்.
ஒவ்வொரு நாள் சொல்லுங்க. கர்த்தர் சகல நோய்களையும் என்னை விட்டு என்ன செய்கிறார்? விளக்குகிறார். அது தோல்வியாதியா இருக்கட்டும், அது கட்டியா இருக்கட்டும், அது என்னமோ இருக்குன்னு இருண்டு போட்டோம், கர்த்தர் சொல்லிட்டாரு. மொத்தமா ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாரு. சகல நோய்களையும். ஒருவேளை சொல்ல முடியாத வியாதியா இருக்கலாம், ஒருவேளை மனைவிட்ட சொல்ல முடியாத வியாதி, புருஷன்கிட்ட சொல்ல முடியாத வியாதி, பெற்றோர்கிட்ட சொல்ல முடியாத வியாதி, அப்பா பாருங்க பிள்ளைகிட்ட சொல்ல முடியாத வியாதியா இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, சகல நோய்களையும் உன்னை விட்டு என்ன செய்கிறேன்? நான் விளக்குகிறேன். எனவே ஜெபத்துல போய் இந்த வாக்கு தத்தத்தை, இந்த வார்த்தை என்ன செய்ய கர்த்தருக்கு நினைப்பூட்டுங்க. ஆண்டவரே, சகல நோய்களையும் என்னை விட்டு நீர் விளக்கினதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி நன்றி. அவ்வளவுதான். திரும்ப திரும்ப நன்றி செலுத்தும் பொழுது நான் சொல்றேன், சரீரத்திலே சுகத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமென். சரீரத்திலே சுகத்தை என்ன செய்வீர்கள்? அனுபவிப்பீர்கள். இதை போலதான் பண தேவைக்காக நீங்கள் ஜெபித்தீர்கள் என்று சொன்னால், அதற்குரிய வாக்கு தத்தங்களை எடுத்து அதன் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். பணம் இல்லையே பணம் இல்லையே பணம் இல்லையே அப்படின்னு தலையத்தில் அடிக்க கூடாது. நான் அமைதியா இருக்கீங்க. பணம் இல்லையே பணம் இல்லையே தலையில அடிக்க கூடாது. அதற்குரிய வாக்கு தத்தங்களை எடுத்து அதன் அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உனக்கு திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை எனக்கு திறந்திருக்கிறாரு, எனக்கு திறந்திருக்கிறாரு. நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த வார்த்தையை, ஒவ்வொரு நாள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை எனக்கு திறந்திருக்கிறார். எனக்கு மேல வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அனுகூலங்கள், தேவனுடைய தயவு எல்லாம் எனக்கு என்ன செய்கிறது? உண்டாயிருக்கிறது. அவர் எனக்கு நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்திருக்கிறதுனால நான் கடன் வாங்க மாட்டேன், நான் கடன் கொடுப்பேன். ஆமென். இப்படிதான் பேசணுங்க, இப்படிதான் பேசணும். இதைத்தான் போய் ஜெபத்தில் நீங்க சொல்லணும். ஆண்டவரே, கடன்காரை குறவலை பிடிச்சி நெருக்கிற ஆண்டவரே, அது உங்களுக்கு தெரியும், அவருக்கும் தெரியும். உங்க குறவலை பிடிச்சி நெரிச்சது கத்தருக்கு தெரியுமா தெரியாதா? என்ன பாக்குறீங்க? குறவலை பிடிச்சி நெருக்கிறேன், கையை பிடிச்சி நெருக்கிறேன் சொல்லக்கூடாது கத்தட்ட போய். அதெல்லாம் கத்தருக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடி அவருக்கு நல்லா தெரியும். எனவே குறவலை பிடிச்சி நெருக்கிறதையும் கையை பிடிச்சி இருக்கிறது சொல்லாதீங்க. கத்தட்ட போய் ஒண்ணு சொல்லுங்க, ஆண்டவரே, நீ சொல்லி இருக்கிறீர் நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர். எனக்கு வானத்தை திறந்திருக்கிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். கடனெல்லாம் கொடுத்து முடிக்க உதவி செய்ததுக்காக நன்றி. புதிய வாசல்களை திறக்கிறபடியா நன்றி. எனக்கு வர வேண்டிய எல்லா பணங்களும் வந்து சேர்ந்ததுக்காக உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் சொல்றேன், சொல்லும் பொழுது அடைபட்டிருக்கிற வாசல்கள் திறக்க ஆரம்பிக்கும், வர வேண்டிய பணங்கள் வந்து சேர ஆரம்பிக்கும், கொடுத்து முடிப்பீர்கள், வாழ்ந்து சுகமா இருப்பீர்கள். ஆமென். இதுதான் ஜெபம். போய் அங்க போய் உட்காந்து ஓன்னு ஒப்பாரி சாடுகிறதுக்கு பேர் ஜெபம் கிடையவே கிடையாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இதை போலத்தான் குழந்தைக்காக ஜெபிக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்குரிய வாக்கு தத்தங்களை எடுத்து அதன் அடிப்படையிலே ஜெபிக்க வேண்டும். எத்தனைக்கு புரிகிறது? 113ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, அவர் மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி எங்கே குடியிருக்க பண்ணுகிறார்? வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். எனவே இந்த வார்த்தையை எடுத்து பாருங்க, ஜெபத்தில் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஞாபகப்படுத்தணும். உட்கார்ந்து ஓன்னு அழக்கூடாது. ஆண்டவரே, அவங்க இப்படி கேட்கிறாங்க, இவங்க இப்படி கேட்கிறாங்க அப்படி சொல்லி என்ன செய்யக்கூடாது? கர்த்தர்ட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. கர்த்தருக்கு நல்லா தெரியும், அவங்க இவங்க எல்லாம் கேட்டது கர்த்தருக்கு நல்லா தெரியும். கர்த்தர்ட்ட போய் புலம்புறதுக்கு பதிலா இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துங்கள். கர்த்தாவே, என்னை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாகி வீட்டிலே குடியிருக்க பண்ணுவேன் என்று சொன்னீரே, சொன்ன வார்த்தையை எனக்கு உறுதிப்படுத்தும், சொன்ன வார்த்தையை எனக்கு பலிக்க செய்யுங்க கர்த்தாவே. திரும்ப 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 ஒரு முறைக்கு 100 முறை 1000 முறை சொல்லும் பொழுது நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அந்த வார்த்தையை அப்படியே உறுதிப்படுத்துவார், பலிக்க செய்வார். ஆமென். எனவே ஜெபத்துல போய் புலம்புறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஜெபத்துல போய் பதில பேசுறதுதான் பெரிய விஷயம். ஜெபத்துல போய் பதில பேசுறதுதான் பெரிய விஷயம். ஆகவே பாருங்க, ஜெபம் என்றால் என்ன என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி ஜெபிப்பது, அவருடைய வாக்கு தத்தங்களை அவருக்கு நினைப்பூட்டுவது, விரும்பி கேட்பது, நம்முடைய விருப்பம் தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்திருக்க வேண்டும். வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தில் செய்கிறார், பதிலை
கொடுக்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல, பாருங்க, நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பதற்காக இயேசுவின் ஜெபத்திற்கு பதில் வராமல் போனது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. இதை கொஞ்சம் ஆழமா கவனிங்க, இதை பார்த்து முடிப்போம். நம்முடைய ஜெபத்துக்கு பரலோக தேவன் பதில் கொடுப்பதற்காக இயேசுவின் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலையா? கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாக வந்து வாழ்ந்து பாருங்க, வாழ்ந்த பொழுது ஒரு அநேக முறை ஜெபித்தார். இயேசு கிறிஸ்து 33 வயசு வரைக்கும் இந்த பூமியில மனுஷனாக வாழ்ந்தார். 33 வயசுல சிலுவையில அவர் வந்து மரித்தார். கவனிங்க, 3 வருடங்கள் அவர் ஊழியம் செய்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில மனுஷனாக வாழ்ந்த பொழுது அநேக முறை அவர் ஜெபித்தார். அவர் ஜெபித்த அத்தனை ஜெபங்களுக்கும் பிதாவாகிய தேவன் பதில் கொடுத்தார். இதுதான் நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை ஜெபத்துக்கும் பிதாவாகிய தேவன் பதில் கொடுத்தார். ஒரு முறை கூட பதில் வராமல் போனது கிடையவே கிடையாது. ஆனால் கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது இயேசு, மனிதனாகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே அந்த வேதனையோடு கூட அவர் தொங்கிக் கொண்டு பிதாவாகிய தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். பிதாவாகிய தேவன் காதை அடைத்துக் கொண்டார். ஜெபத்துக்கு பதில் தரல. கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஜெபித்த பொழுது எல்லா ஜெபத்துக்கும் பதில் வந்தது. கல்வாரி சிலுவையிலே வேதனையோடு கூட தொங்கிக் கொண்டிருக்கிறார். வேதனையினால் அவர் வந்து தொங்கிக் கொண்டிருக்கிறாரு. அவர் ஜெபிக்கிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கூப்பிடுகிறார். பிதாவாகிய தேவன் பதிலே கொடுக்கல. இதெல்லாம் கவனிக்க வேண்டும். பதிலே கொடுக்கல, ஒரு ஆன்சருமே பண்ணல. ஏன் தெரியுமா? ஏன் ஜெபத்துக்கு உங்க ஜெபத்துக்கு ஆன்சர் கொடுப்பதற்காக, ஏன் ஜெபத்துக்கு உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதற்காக. அன்று இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசிப்போம். சங்கீதம் 22 சங்கீதம் 1 வசனம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உத்தரவு செய்யாமலும் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கும் பொழுது இந்த காரியம் நிறைவேறினது. அதை முன்கூட்டி அவன் தீர்க்க தரிசனமாக இங்கே சொல்லுகிறான். ஏன் எனக்கு உதவி செய்யாமல் இருக்கிறீர்? நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமல் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? பாருங்க, இது அப்படியே சிலுவையில் நிறைவேறினது. வாசிப்போம். மத்தேயு 27:45-46. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். சங்கீதம் 22:1. அதான் பாருங்க, இங்கே நிறைவேறினது. இயேசு கல்வாரி சிலுவையிலே சொல்லனா வேதனையினாலே துடித்து அவர் கதறி கொண்டிருக்கிறார். அவர் பிதாவாகிய தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டீர் என்று கதறி சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் எந்த ஒரு பதிலை கொடுக்கல. ஏன் தெரியுமா? நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களுக்கு பிதாவாகிய தேவன் காதை அடைத்துக் கொண்டார். இதெல்லாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். என்னமோ தெரியல, கர்த்தர் அவர் பாட்டுக்கு உட்கார்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசக்கூடாது. இல்ல, கர்த்தருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். கர்த்தருடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறார். கர்த்தருடைய ஜெபத்துக்கு காதுகளை திறந்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார் என்று பாருங்க, விசுவாசிக்க வேண்டும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாய் கர்த்தருடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதற்காக அன்னைக்கு இயேசுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்காமல் பிதாவாகிய தேவன் இருந்தார். ஆகவே கல்வாரி சிலுவையிலே என்ன நடந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதற்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் வாக்கு தத்தங்களை பண்ணியிருக்கிறார். எனவே ஜெபத்துல போய் ஒரு நாளும் நம்முடைய பிரச்சனையை சொல்லி என்ன செய்யக்கூடாது,
கூடாது. ஏன் ஆண்டவர் இது இன்னும் நடக்கல, ஏன் ஆண்டவர் இது இன்னும் அப்படி வாய்க்காம இருக்குது, ஏன் ஆண்டவர் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறீது, ஏன் ஆண்டவர் இதை செய்யாம இருக்கிறீங்க சொல்லி பாருங்க. புலம்ப கூடாது, கதறக்கூடாது. தொடர்ந்து தேவனுடைய வாக்கு தத்தங்களை தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும், நினைப்பூட்ட வேண்டும். தொடர்ந்து தேவனே உங்க நன்றி என்று பாருங்க, நன்றியை செலுத்த வேண்டும். தொடர்ந்து செய்து கொண்டே வரும் பொழுது பாருங்க, ஏற்ற வேளையிலே சரியான நேரத்திலே கர்த்தர் அந்த பதிலை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு என்ன செய்வார், நிறுத்துவார். ஆமென். நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எழுப்பி இருப்போம், நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறார். செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர் பதில் கொடுக்கிறார். அவர் பதில் கொடுக்கிறார். அவர் பதில் கொடுக்கிறார். அவர் பதில் கொடுக்கிறார். கர்த்தருடைய செவிகள் எப்போதும் திறந்தே இருக்கிறது. நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதற்காக, நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்காக அவருடைய செவிகள் எப்போதும் திறந்தே இருக்கிறது. அடைச்சில்ல, திறந்தே இருக்கிறது. விசுவாசிங்கள். ஜெபத்துல போய் புலம்பாதீங்க, கதறாதீங்க, கத்தாதீங்க. அவருடைய வாக்கு தத்தங்களை நினைப்பூட்டுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு சம்பந்தப்பட்ட வாக்கு தத்தத்தை எடுத்து அதை கர்த்தருக்கு நினைப்பூட்டுங்க. தொடர்ந்து நினைப்பூட்டுங்க. அதுக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்துங்க. நிச்சயமாய் பதில் நீங்கள் பார்க்கிற லெவலுக்கு வரும். அது நீங்கள் காண்கிற விதத்தில் இது வரும். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் சகல நோய்களை உன்னை விட்டு விளக்குகிறார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை எனக்கு திறந்திருக்கிறார். ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி, நன்றி தேவனே, நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், எங்களுடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கிற தேவன், எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தை முடி நாங்கள் ஜெபிக்கிற பொழுது மெய்யாகவே அந்த ஜெபத்துக்கு நீர் பதில் தருகிறபடியால் உங்க ஸ்தோத்திர கர்த்தாவே. அந்த பிள்ளைகள் எல்லாருடைய கருத்தை நாங்கள் கொடுக்கிற கர்த்தாவே. உங்களுடைய இரக்கத்தினாலே கர்த்தாவே பிள்ளைகளுடைய ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுத்ததுக்காக உங்க ஸ்தோத்திர ஆண்டவரே. உங்களுடைய இரக்கங்கள் கர்த்தாவே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வேலை செய்வதாக இயேசு நாமத்தினாலே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ஆண்டவர். உங்களுடைய இரக்கத்தின் அடிப்படையிலே நீர் பதில் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். விருப்பங்களை வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறபடியால் உமக்கு நன்றி. உங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அநேகருக்கு கர்த்தாவே சாட்சியாக ஆண்டவரே உடைய ஜெபத்துக்கு நீர் பதிலை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய நாமம் மகிமைப்படுவதற்காக அவருடைய ஜெபத்துக்கு பதிலை நீர் கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவிதமாய் செய்து இந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவருடன் கூட இருப்பதாக.